நல்ல ஆண்டவரே, இதோ அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த கிருபையினாலே எங்களை இந்த புதிய ஆண்டவரே மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க இந்த கடைசி மாதம் இந்த வருஷத்துல ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நாங்க இந்த கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் சுவாமி. அழகாய் நடத்தி வந்தீர். ஏந்தி சுமந்து கரம் பிடித்து வழி நடத்தினீர். நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் தாப்பிலே நாங்க தியானிக்க இருக்கிற இந்த வசனங்களுக்கு நீர் எங்களுக்கு ஆவியானவர் துணை செய்யும்படியாய் மெய் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தை நீர் முழுமையா பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எதுவும் தடையாயிராதபடி ஒரு விசை கூட எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இதோ இந்த நேரத்துல எங்களுடைய இந்த தியானத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தடையின்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் வர இருக்கிற மக்களையும் சீக்கிரமாய் அழைத்து வாரும். எங்களை நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளிலும் நாம தியானிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 36ஆம் அதிகாரம். நம்ம ஒரு சில காரியங்களை திரும்பவுமா ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த காலம் அவரை ஒரு ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபெட்னு சொல்லுவாங்க. அதாவது யூத மக்கள், யூதேய ஜனங்கள் சிறைப்பிடித்து போவதற்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசி, முந்தின காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசி. அதாவது 700 அந்த அந்த காலகட்டம். அவருடைய காலத்துல 4 ராஜாக்களா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த புத்தகத்தின் முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். ஆகாஸ், உசியா, எசேக்கியா, இப்படிப்பட்ட ராஜாக்களே காலங்களிலே இவர் தீர்க்கதரிசியா இருந்தவர். இவருமே ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து தான் வருகிறவர். ஆக இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இந்த இவருடைய முக்கிய பணி எச்சரிப்பதும் அறிவுறுத்துவதும் அறிவுரை சொல்வதும் அதுதான் அவருடைய முக்கிய பணியா இருந்தது. முதல் நம்ம ஒரு 34 அதிகாரங்களுமே அல்லது 33 அதிகாரங்களுமே பார்த்தீங்கன்னா பலவிதமான தேசங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எச்சரிப்புகள். 34 எருசலேம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. 35 அந்த ஜனங்கள்ல இருக்கிற மீதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இப்படியாக நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 36ஆம்ல இருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் குறிப்பாக எசேக்கியா ராஜாவின் காலத்துல சொல்லப்பட்ட வசனங்கள். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா, ஒரு காட்லி கிங். அந்த ராஜாவின் காலத்திலே நடந்த பிரச்சனைகளையும் அன்றைய நாட்களிலே ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட அறிவுரைகளையும் தான் அந்த 3 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதே சம்பவங்களை நம்ம 2 ராஜாக்களின் புத்தகத்துல 17, 18ஆம் அதிகாரங்கள் 20 வரைக்குமே அந்த அதிகாரங்களிலும் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்திலும் நாம இந்த ராஜாவை குறித்து இங்க நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு முக்கிய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய காரியங்களை இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த பர்டிகுலர் சாப்டர் ஐசாயா 36 அது என்ன, அது எதை குறிக்கிறது, எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டீமாரலைசிங் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், ஆக்ட் டு ஃபெய்த். அதாவது டீமாரலைசிங் அட்டாக் ஆன் ஃபெய்த். அப்படின்னா நம்ம விசுவாசத்துல இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும்படியாக, விசுவாசத்தை குழப்பும்படியாக, விசுவாசத்தில் இருக்கிற நம்மை கொஞ்சம் ஷேக் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய அதிகாரம் இது. எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். அப்போ
இங்கே ரெண்டு ராஜாக்களை பற்றி வசனத்துல வாசிக்கிறோம். ஒன்று யூதேய ராஜா எசேக்கியா, இரண்டாவது அசீரிய ராஜா சனகிரிப். இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் நடக்கிற சம்பாஷணைகள், யுத்தங்கள், இவர்களின் நடுவிலே நடக்கிற காரியங்களை தான் இந்த அதிகாரத்துல, மூன்று அதிகாரங்களிலுமே நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த அதிகாரத்துல முக்கியமாய் பார்க்கிறோம். இப்போ இந்த சனகரிப்புங்கிற ராஜா வந்து என்ன செய்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதாயாவில் இருக்கிற அநேக பட்டணங்களை அஹ், அவர் பிடித்து கொண்டார். He captured most of the towns and cities in Judea. அதற்கு வந்து பேஸா எந்த இடத்த அவர் வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, லாக்கீஷ் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர் வந்து அவர் வந்து அதை ஒரு முக்கியமான பேஸாக வைத்து அங்கிருந்து அவர் சண்டை போட்டதாக நாம பார்க்கிறோம். அதற்கு அவர் வந்து தூது அனுப்பினது. அவர் வந்து இந்த மக்களுக்கு முதல்ல வந்து he is a very strong man compared to ஹெசேக்கியா. அதான் இந்த சென்ஸ் அவருக்கு நிறைய படைகள் இருந்தது. அந்த அசீரியர்களை பற்றி தான் நம்ம தான் முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு வரோம். அவங்க மிகவும் வல்லமை உள்ளவர்கள், சாமர்த்தியமானவர்கள், கொடூரமானவர்கள். இவர்களை கண்டுதான் யூதய ஜனங்கள் பயந்து பற்பல தவறுகளை செய்தார்கள், கடவுளை விட்டு போனார்கள், எகிப்தியரை நம்பினார்கள் எல்லாம் முந்தின அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த ராஜா நேரா டைரக்டா வந்து அட்டாக் பண்ணி யூ யூதாவை கேப்சர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? See, there is a plan. God's plan, God's favor was upon his people. அதனாலதான் அவர் வந்து இங்க பேசுறார். அந்த ராஜா வந்து இங்க பேசி அப்புறம் அந்த அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாரு. அதாவது வாட் ஹி வாண்ட்ஸ், இவர்களாகவே தாங்களா சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியை அவர் செய்கிறார். அவர் வந்து அட்டாக் பண்ணாம இவர்களே அவருக்கு சரண்டர் ஆகிறதுக்கு செய்யும்படியாக இவர்கள் விசுவாசத்தை, ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆர்மி வச்சிருந்தாலும் இவங்களுடைய விசுவாசம் அவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறி, ஒரு 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 சம்திங் நியூ டு ஹிம். அது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த மக்களை பேசி சரண்டர் பண்ண வைப்போம், அவங்களாகவே சரண்டர் பண்ண வைப்போம்னு. இல்லைன்னா ஹிஸ் யூஷுவல் மெத்தட் இஸ் டு ஜஸ்ட் இன்வேட் அண்ட் டிஸ்ட்ராய் அண்ட் கேப்சர் த பீப்புள். அதுதான் அவங்களுடைய யூஷுவல் மெத்தடு. அப்புறம் இந்த பீப்புள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு தனி இடத்துல, அவங்க நாடும் இல்லாமல் இவங்க நாடும் இல்லாமல் ஒரு புது இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவங்கள எவ்வளோ கொடூரப்படுத்த முடியுமோ கொடூரப்படுத்தி அவர்களே தங்களை அப்படியே விட்டு கொடுக்கணும் டோட்டலாக. எல்லா விதத்திலும் they would be tortured. Demoralization. The small thread of life, small thread of hope கூட one should not have. அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் they will use them. ஸோ அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலாகவே இந்த அசீரியன்ஸ்க்கு. இப்போ அதில் இந்த காரியம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. இவர் வந்து இங்கே வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் ஒரு தூதனை அனுப்புறாரு. அந்த தூதனுக்கு பேர் தான் ரப்சாக்கே. இந்த ரப்சாக்கேன்னு ஒன்று நம்ம ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு இட்ஸ் நாட் பர்சன், இட்ஸ் நாட் த நேம் ஆஃப் அ பர்சன். இட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்றது, பட்டம். டைட்டில் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஆமாம், இதாவது இப்போ முர்மு, திரௌபதி முர்மு வந்து அந்த லேடியுடைய நேமு. பட் வி காலர் அஸ் த பிரசிடென்ட். அவங்களுக்கு ஒரு பதவி, அவங்களுக்கு ஒரு பேர். இவர் வந்து இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீல்டு கமாண்டர் ஃபார் அசிரியன் கிங் சனகரிப்புக்கு. ஆனால் அந்த ஃபீல்டு கமாண்டருக்கு கொடுத்த பெயர், அந்த பட்டம் ஃபீல்டு கமாண்டருங்கிற மாதிரி அந்த பட்டம் வந்து ரப்சாக்கே அப்படிங்கிறது. இது ஒரு பட்டம், இட் இஸ் நாட் அ நேம். அது நம்ம நல்லா விளங்கிக்கலாம். அப்புறம் இவர் வந்து நேராக வந்து அந்த ரப்சாக்கேங்கிற அந்த ஃபீல்டு கமாண்டர் வந்து எங்கே வராருன்னா
அந்த மக்கள் எல்லாம், எல்லா மக்களும் ம், வந்து போகிற காமன் பிளேஸ் அந்த மன்னார்துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத் தண்டையிலே நின்றான். இது ஆகாஷ் ராஜாவில் 7th சாப்டர்லயே இதே இந்த அக்விடக்ட் பூலை பற்றி நாம பார்த்துருக்கோம். அதுபடி மேலே வந்து கீழே இறங்கும் அப்படின்னு ஒரு படம் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துலே தான். ஸோ இட் மஸ்ட் பி அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், எ காமன் பிளேஸ் வேர் மெனி பீப்புள் வில் பி கோயிங் அப் அண்ட் டவுன். அந்த இடத்துல போய் நின்றுட்டு தான் அவர் பேசுறாரு. அப்போ எசேக்கியா என்ன செய்கிறாருன்னா, அவரோட போய் பேசுறதுக்கு ஹீ சென்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ். எலியாக்கீம் என்ற அரண்மனை விசாரணைக்காரன், செப்னா என்கிற சம்பிரதி, யோவாக் என்னும் கணக்கன், அதாவது அக்கௌண்டன்ட், இவர்களை அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்குறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ், தட்ஸ் வாட் இட் சேஸ். ஸோ இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு 705 706 பிசி அந்த காலகட்டத்தில் என்ன சூழ்நிலைன்னு பார்த்தா, அசிரியர்கள் வடபகுதியில் இருக்கிற சமாரியா, அந்த இஸ்ரேல் தேசத்தை முழுமையாய் ஆக்கிரமித்து முற்றுகையிட்டு அவர்களை பிடித்து கைதிகளாய் எடுத்து சென்ற பிறகு அங்கிருந்து அப்படியே கீழே யூதேயாவுக்கு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் இவங்க வந்து இப்போ இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ரப்ஷாக்கேன்றது, நான் ஐ டோல்ட் யூ, இட் இஸ் ஒன்லி அ டைட்டில் அண்ட் நாட் அ நேம். சரி, அடுத்து இந்த அஸ் இந்த அசீரியர்கள் நான் சொன்னது போல அந்த லாக்கீஷ் அப்படிங்கிற அந்த இடத்த பேஸ் பண்ணி வைத்து இந்த மேலே இருக்கிற மாதிரி ஃபார்ட்டிஃபைடு சிட்டி. லாக்கீஷுங்கிறது ஒரு பெரிய கோட்டை, சுற்றி வந்து அந்த சுவர், கோட்டை சுவர் வந்து உயரமான பாதுகாப்பை தரக்கூடிய நகரம் அது. அதை தான் அவர் பேஸாக வச்சுட்டு அங்கேருந்து மற்ற இடங்களை பிடிக்கிறாரு. நிறைய ஹீ சனகரிப் சேஸ் 46 டவுன்ஸ் ஹீ கேப்சர்ட் இன் ஜுடேயா. அந்த மாதிரி இங்க வந்து ஜெருசலேம் அட்டாக் பண்றதுக்கு முன்னால, இங்க வந்து இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னால வழியில இருக்கிற வரிசையா ஒவ்வொரு சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் அவர் வந்து பிடிச்சிருக்கிறாரு. இந்த லாக்கீஸை பிடிச்சு லாக்கீஸ்ல இருந்து அங்க ஆட்களை அனுப்பி அந்த நகரங்களை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ரப்சாக்கேங்கிறது ஒன்லி டு தி ஆர்மி பீப்புள் இல்லை, தட் இட்ஸ் ஆல்சோ எ டைட்டில் கிவன் டு த கப் பேரர். இப்போ வந்து நெகேமியாலாம் நம்ம பார்த்தோம்ல, அவரெல்லாம் கூட ஒரு கப் பேரர் தான். அவருக்கு கூட அந்த பெயர் பொருந்தும். ஸோ இட் இஸ் அ டைட்டில், நாட் த நேம் ஆஃப் த பர்சன். இந்த லாக்கிஷ் அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்களா, எவ்வளோ பாதுகாப்பான ஒரு இடமா இருக்குன்னு பாருங்க. உயரமான ஒரு பகுதியில், மலை பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சிட்டி வால், அதில் 2 கேட் இருக்கு, இன்னர் கேட், அவுட்டர் கேட். அது கேட்டை வந்து கார்ட் பண்ணுறதுக்கு 2 வாட்ச் டவர்ஸ், 2 டவர்ஸ் ஆர் தேர். அப்புறம் அங்கிருந்து நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ரேம்ப், because it's on a hill, you find a ramp going around the city, leading to the main city gate. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்டணமாய் தான் இந்த லாக்கீஸ் பட்டணம் இருந்தது. இது வந்து இவங்க கட்டலை, இது ஒரிஜினலி இட் வாஸ் லைக் திஸ். he Assyrian king found that this would be the ideal place to keep his weapons and his army. ஸோ அதை அவர் பேஸாக வச்சுக்கிட்டார், ஆர்மி பேஸாக அந்த இடத்த வச்சுக்கிட்டாரு. அங்கிருந்து மற்ற இடங்களை அவர் ஆக்கிரமித்தார், பிடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே அந்த லாக்கீஸ் பகுதியில் டிஸ்கவர் பண்ணி தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு பிட்டில் 1500 டெட் பாடிஸ் வேர் ஃபவுண்ட். இன்னைக்கு இந்த பூமி அதிர்ச்சியில், இன்னும் இந்த வெள்ளங்களில்
இதுல இருந்தெல்லாம் தோண்டி 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 இப்போ ஒவ்வொரு நம்பர்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இல்லையா? 390 லங்கையில, ஸ்ரீலங்கால அப்படி இருக்கு, ஜப்பான்ல இவ்வளவு பேரு அப்படின்னு ஒவ்வொரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி தோண்டி தோண்டி பார்க்கும்போது இது வந்து இப்படி தோண்டி பார்க்கிறது. ஆனா இதை வந்து என்னாச்சுன்னா, ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் are people who discover, who want to find out what was there in olden days, ancient days. So other, when they were trying to take the remains, ஒரே பிட்டில் they found 1500. Maybe they would have seen the skeletons only, not the bodies, but 1500 bodies அங்க இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். 1500 skeletons were there. இதோட கூட இந்த லாக்கீஷ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கலினா, பிரிட்டிஷ் மியூசியத்துல இந்த லாக்கீஷை, அந்த சிட்டியை, அந்த படத்தை, இப்ப நம்ம பார்த்த படத்தை ஒரு பெரிய ஃபார்ட்ரஸ் சிட்டியா அந்த மியூசியத்துல ஒரு கார்விங் இருக்கான். அசீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து தே ஆப்ரேட்டடுங்கிறதுக்கு அங்க பிரிட்டிஷ் மியூசியத்திலே ஒரு கார்விங் வச்சிருக்காங்களாம். ஸோ தட் மஸ்ட் பி a ரியல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இஸ் இட் நாட்? தட் இஸ் வை இட் இஸ் given so much of importance. ஸோ லாக்கீஸ் அப்படிங்கிறது வேதத்தில் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு பெயருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய முக்கியத்துவங்கள் உண்டு. இந்த அந்த முக்கியத்துவத்தை அறிந்து நம்ம படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு அது நல்லா இருக்கும். அப்போ இந்த ரப்சாக்கே இவர் என்ன பண்றாரு? he walks directly into the city. யோசிச்சு பார்ப்போமே, இப்போ நம்ம இப்போ ஒரு வேளை இப்போ வந்து இப்போ நீங்கள் யூஆர் ஃப்ரம் அது சரி, அந்த ஏரியா தூத்துக்குடினே வச்சுக்குவோமே. இப்போ இந்த தூத்துக்குடியில் ஒரு புது மனுஷன் with all uniforms, with ஒரு ரஷ்யன் ஆர் மேபி அரப், அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து உள்ள வந்து சத்தமா மக்கள்கிட்ட பேசுறாருன்னா, how will that scene be? அது வந்து ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் வரும், அப்புறம் கன்ஃபியூஷன் வரும், அப்புறம் என்ன சொல்றான்னு பார்க்கறது. அது சொல்றது எல்லாமே என்னது? அது டிமாரலைசிங், வெக்கப்படுத்துற மாதிரி, கேலி பண்ற மாதிரி, அவர்களை வந்து ஒரு மாதிரி. see in the prisons, that's what they do. prison treatment பார்த்தீங்கன்னா, whoever we may be, once you enter into the prison, you will be treated like a footmat. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஐடென்டிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் அப்படியெல்லாம் இல்லாம they will use all kinds of both verbally, physically, mentally torture. அதுதான் இந்த 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 அதிகாரத்துல நடக்கிற காரியம். ஸோ அப்படிதான் வந்து அந்த சனகரீப், தட் தே ஆர் வெரி ஃபேமஸ். அசீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் மாக்கரி அண்ட் டிமாரலைசேஷன். சரி, அது 3 வசனம் அதை பார்த்தோம். இப்போ 4, 5, 6 வசனங்கள்ல பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இதிலிருந்து நாம் பார்க்குற காரியம் என்னன்னா, அந்த அவனுடைய டிமாரலைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ரப்சாக்கேவை நாம் வந்து ஈக்குவலைஸ் வித் சேட்டன். இன்னைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ரப்சாக்கே அன்னைக்கு எசேக்கியாவுக்கு செய்தாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு சேட்டன் இஸ் யூசிங் த சேம் ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 ஸ்டெப்ஸில் அவர் அதை செய்கிறாரு. அதை நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ ரப்சாக்கே என்ன செய்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த எருசலேமில் இருக்கிற ஜெருசலேமைட்ஸை பார்த்து, அவருடைய ராஜா, அசீரிய ராஜா செனகரிப், அந்த ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் பாருங்க, இப்படி அவர் வந்து தன்னுடைய ராஜாவை பெரிதாய் சொல்லுகிறார். நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய்.
அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். See how he uses the words to uh, uh, sort of shake the faith that the king and the people of Jerusalem have. இப்போ நம்ம இதே மாதிரி தான் இப்போ வந்து கோலியாத் எடுத்தீங்கன்னா, தாவீதும் கோலியாத்தும் நிற்கும்போது கோலியாத் இப்படி தான் தாவீதை வந்து ரொம்ப என்ன சொல்றது, கேலியா பேசி அவனை இதை செய்வான் இல்லையா? நாம பார்க்குறோம். நீ நீ என்ன செய்ய, நீ வந்து என்ன, நீ என்ன தடியை தூக்கிட்டு வருதா, நீ என்ன நாயா, நான் கல்லை தூக்கணுமா, இப்படியெல்லாம் நான் அந்த மாதிரி வந்து அவனுடைய எல்லா ஆக்டிவ்ஸ், அவனுடைய யுக்திகளையெல்லாம் அவனை வந்து கேலி பண்ணி அவனால் அதை செய்ய முடியாத மைண்டை அப்படியே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சேட்டன். சேம் வே even today people will talk to us. They will make us feel so small. They will make us feel that our efforts are all worthless. நம்ம பெருசாக பிளான் பண்ணி நம்ம எல்லாம் செய்ய நினைக்கிறத அது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி, அதை வந்து அது எதுவுமே இல்லைன்னு இப்படி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, they are all Satan driven people. Only people who would encourage, find there are some people, நாம வந்து நாம செய்யறதுலயே அதுல இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை ரொம்ப அதை வந்து மெச்சி பேசி பெருமையா சொல்லுவாங்க. ஐ ஹேட் மை ஓன் ஸ்டாஃப். நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னோட ஓன் டிபார்ட்மெண்ட்ல, நான் படித்த டிபார்ட்மெண்ட்லேயே தான், நான் பிஎஸ்சி படித்த டிபார்ட்மெண்ட்லேயே தான் 34 years work பண்ணேன் as a staff along with my own teachers. It was a great privilege. Not that I was a very good student. I was a meritorious student, but not a good student. But still, I was நானும் பயந்துக்கிட்டே தான் அவங்களோட இருந்தேன். I was quite a naughty, mischievous student. But they were so kind and so understanding that they were uh, uh, treating me as their own colleague. அதெல்லாம் ரொம்ப ஹை பிரின்சிபிள்ஸ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை ஓன் டிபார்ட்மெண்ட். God had a purpose. God had put me. Our own boundaries, territories, everything is decided by God, isn't it? I was trying for so many other things, but I was finally put into this post. But then that was a purpose. அங்கே தான் என்னுடைய நல்ல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா பயந்து பயந்து போவோம். எனக்கு படிக்கட்ட ஏறணும், ஒரு படியும் ஒரு ப்ரேயராக இருக்கும். நான் அதை எப்போவுமே சொல்லுவேன். அந்த காரிடரில் இருக்கிற எங்களதில் வந்து பில்டிங் வந்து ஸ்டோன் பில்டிங். அந்த கல்லுகள் கூப்பிடுன்னு சொல்ல முடியல, அது மாதிரி இந்த கல்லுகள்லாம் எனக்கு சாட்சியாக சொல்லும். எவ்வளோ நாள் கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே போயிருக்கேன் அப்படின்னலாம். ஸோ தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட். அதில் எனக்கு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, ஆக்னஸ்ன்னு சொல்லி. அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஷீஸ் ஸோ மச் சீனியர் டு மீ. ஷி வாஸ் மை டீச்சர், பட் ஷி வாஸ் நல்ல என்ன விஷயம்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்கள், அது வந்து நமக்கே கூட சில சமயம் தெரியாது, அவங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஒரு தடவை நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனேன். காலையில் எழுந்தோடனே அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அனி நீ ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்கிற, அப்படி படுத்த மாதிரியே தான் நீ வந்து காலமை வரைக்கும் நீ இருக்க, திரும்ப கூட இல்லை, நீ இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்பலை, பரவாயில்ல, நல்ல இதாக வச்சிருக்க உன் பாடியை அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓஹோ அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட். இது நம்ம அப்படி படுத்து நம்ம அசையாம, சில பேர் காலை கையெல்லாம் விரிச்சு அப்படியெல்லாம் இல்லாமல் நீ நல்லா படுத்திருந்தேன்னு அதை சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சம்திங் வெரி, நான் அவங்கள நினையாத நாளே இல்லை. அவங்க இறந்துட்டாங்க, ஆக்சுவலாக அந்த சர்வீஸ்லேயே இறந்துட்டாங்க.
கேன்சர்னால. பட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர். பட் சச் பீப்புள் தே ஹாவ் அ லாஸ்டிங் எஃபெக்ட் இன் அவர் இம்பேக்ட் இன் அவர் லைஃப். ஆனா வெரி காமனா whom do we see? People who always try to mock at us, try to debase us, நம்மளை புட்ட அப்படியே உட்கார வைப்பாங்க, ஸ்னப் பண்ணுவாங்க. இப்படி பீப்புள் தான் நம்ம சுற்றி சுற்றி நிறைய இருக்காங்க. But we should be like those people who will be able to really encourage others and who will cause an impact in their life. நம்ம நிறைய என்னமோ பெருசாலாம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதை பெரிய பா- இதுக்குள்ள கொண்டு வரும். எனக்கு அப்படித்தான் இருந்தது எவ்ரி ஸ்டெப். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்வேன்னா, ஏதாவது செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ் பண்றது, எவ்ரி திங் ஷி வில் ஃபைண்ட் சம்திங் நியூ, சம்திங் டு சே. ஒரு ஒரு பாசிட்டிவா சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒன்று இருக்கும். எல்லார்கிட்டையும் டு எவ்ரிபடி ஷி வில் பி த சேம். பட் நான் நினச்சிக்குவேன் எனக்கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு. பட் டு எவ்ரி ஒன் ஷி வில் பி லைக் தட். ஸோ தட் இஸ் வெரி கேரக்டரிஸ்டிக். அது மாதிரி நாமளும் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, தே வில் புட் அஸ் டவுன். எதையாவது இப்போ நீங்கள் நெகேமியா அந்த வாலை கட்டும்போது ஹிஸ் ஓன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் வெரி க்ளோஸ். அவங்களுக்கு தே ஆர் இந்த இன்னர் சர்க்கிள் இல்லையா? அந்த சன்பலாத்தும் தோபியா அவங்க எல்லாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நரி ஓடுனா இந்த சுவர் உடஞ்சிரும். ரொம்ப அப்படி கேஷுவலாக சொல்லுவாங்க. எவ்வளவு பாடுபட்டு இவர் எவ்வளவு ஜபத்தோட கண்ணீரோட உபவாசத்தோட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதை எவ்வளவு பேரை திரட்டி அதை செய்யும்போது, இவங்க இப்போ நம்ம தீசிஸ் செய்யும்போது, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம டீச் பண்ணும்போது, ப்ரீச் பண்ணும்போது, எதுனா எதை செஞ்சாலும் இப்படி இப்போ ஒரு குரூப் இருக்கும். கேஷுவலாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. வெதர் தட் ஹஸ் காட் ட்ரூத் ஆர் நாட், தே ஒன்ட் பாதர். They would be just using their tongues to talk about us. முன்னால பின்னால நம்ம கூடயே இருந்துகிட்டே பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய தைரியம் உள்ளவங்க அவங்க. பட் ஆல் தோஸ் பீப்புள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் தட் பிக் எனிமி ஆஃப் அவர் சோல். நம்ம ஆத்மாவுக்கு எதிராளியான பிசாசின் கையாட்கள். அவர்களால் தான் இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை செய்ய முடியும். நல்ல நன்மையான காரியங்களை பேசுறவங்க உண்மையாவே தே ஆர் லெட் பை த ஸ்பிரிட். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, எசேக்கியாவுக்கு அந்த எகிப்தோட செய்ய வேண்டிய அந்த அலையன்ஸ் ஏற்கனவே நம்ம அந்த முந்தின அதிகாரங்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனா இந்த அசீரியர்கள் இந்த ரப்ஷாக்கே என்ன சொல்றாரு, நீ அந்த எகிப்தியோரோட நீ பண்ண அலையன்ஸு அது உனக்கு எந்த விதத்திலும் உதவ போகிறதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா உண்மையான செய்தி. ஏன்னா இதையே தான் ஏசாயாவும் சொன்னார், தீர்க்க தரிசனமா சொன்னார். நீ போய் அங்க அவங்களோட இது பண்ணாத, ஏன்னா கர்த்தர் நமக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை மீறி நீ செய்யாதேன்னு ஏசாயாவும் சொன்னார். யூ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் ஈஜிப்ட்னு அவர் சொன்னார் இல்லையா? ஆனா இந்த அப்சாக்கே சொல்றதுக்கும் ஏசாயா சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையைத்தான் ரெண்டு பேரும் சொன்னாங்க. சம்டைம்ஸ் இந்த இந்த மாதிரி மாக்கர்ஸ் தே வில் ஆல்சோ சே த ட்ரூத். உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது அது கரெக்ட் தான், உண்மையை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை சொல்லும்போது வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட்? ஏசாயா சொல்றது இட் இஸ் லீடிங் தெம் டு ஸ்பிரிச்சுவல் டர்ன். நீ இந்த பக்கம் கர்த்தரை விட்டு விலகி போயிடாத, நீ கர்த்தரிடத்துல திரும்பு. ஏன்னா கர்த்தர் இந்த குதிரைகளை நம்புவதையும் எகிப்தியரை வீண் என்று சொல்லி அவர் நீ நம்ப கூடாது என்றே சொல்லி இருக்கிறாரு
அப்படிங்கிறத ஏசாயா ஞாபகப்படுத்துறாரு. ஸோ தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். வேறஸ் திஸ் பர்சன் வாட் ஹீ சேஸ் இஸ், நீ அவனை நம்பாத, ஏன்னா அவன் வந்து உனக்கு உதவியே செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நீ எங்க ராஜாவை நம்பு. He is not directing them to God. Instead, he is directing them to their king. See, that is the difference. The motive is different. The truth is the same. Saying, telling them is also correct. But what is the motive behind is important. So, the Satan's strategy, one of the strategy is he will tell the right thing, but that right thing would a motive வந்து to make us fall. இதைத்தான் பூமி படைத்த நாட்கள்ல இருந்து இந்த பிசாசு செய்கிற காரியம். முதல் பாவத்தின் அடிப்படையே இதேதான். இதேதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அவன் மாறவே இல்லை. அவன் ஸ்ட்ராட்டஜி இதேதான். ஆனா மக்கள் இன்னும் தெரியாம கண் விளங்காம விழுந்துகிட்டே தான் இருக்காங்க. பட் அவன் வந்து குட் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாருங்க, அடுத்தது, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஸ்டெப்பு. இங்க என்ன பண்றான்னா, உங்க ராஜா தான் எல்லா பலிபீடத்தையும் இடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு கடவுள்கள் மேல நம்பிக்கையே இல்லை. இப்போ அந்த கடவுள்களுக்கெல்லாம் கோபம் வருமா இல்லையா? இப்போ நீ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுள் வந்து என்ன செய்வார்? உனக்கு உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு அவன் வந்து சொல்றான். சி, அதாவது God regarded sacrifice at high places as an offense, but he is using that situation as his opportunity to pollute the minds of the people. சரியா? அப்ப அதுக்காக அவன் என்ன சொல்றான்? எசேக்கியாஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து இட் ஹஸ் டிஸ்பிளீஸ்ட் காட். அவனுடைய மைண்டு அவனுக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளவுதான். He may be a very cunning and crafty fellow, but his understanding may not be the real understanding of God. So what he says, what he thinks, when Ezekiel removed all the offering places, he would have displeased God, so he cannot expect help from Lord God of Israel. But we only know that what he has done is very much pleasing to God, because God wants only sacrifices to him only in the altar of the temple. இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு எப்படின்னா, பார்க்குற இடங்கள் எல்லாம் they can offer sacrifice. They can just build a small altar and they will offer sacrifice to any god. They had many gods. மரம் ஒரு கடவுள், காடு ஒரு கடவுள், மலை ஒரு கடவுள், இப்படி எங்க வேணா அவங்க வந்து பலி பலி செலுத்தி அவங்க கடவுளாக அவர்களை அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். பட் எசேக்கியா வந்த உடனே அத்தனை பலிபீடங்களையும் மேடைகளையும் தகர்த்தி விட்டார். இது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம். அது ரப்சாக்கு தெரியாது. அவனுடைய பார்வையில் அவன் என்ன நினச்சிட்டான்னா, கடவுளுடைய எல்லா மேடையும் உடைச்சிட்டான், ஸோ காட் வில் பி டிஸ்பிளேஸ்ட், ஸோ யூ கேனாட் ஈவன் கோ அண்ட் ஆஸ்க் காட் அப்படின்னு அந்த மக்களுக்கு இவனா அந்த சிச்சுவேஷனையே திரிச்சு அவங்களுக்கு சொல்றான். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிமோனிக் லாஜிக். லாஜிக் தான். கடவுளுடைய மேடையை உடைச்சா கடவுள் கோவப்படுவார். இட் இஸ் லாஜிக். பட் இட் இஸ் டிமோனிக் லாஜிக் பிகாஸ் இட் இஸ் நாட் த ட்ரூத். அவனுக்கு தெரியல. இட் இஸ் ஆக்சுவலி a spiritual sanctification, a step towards purification. அது அவனுக்கு தெரியல. பாருங்க, இப்படித்தான் இன்றைக்கும் நம்மை குழப்புகிற மக்கள் சமுதாயத்தில் இருப்பார்கள். நம்ம கரெக்டாக போயிட்டே இருப்போம், கரெக்டான காரியம் தான் செஞ்சிருப்போம், வேதத்தின்படி தான் செய்வோம், அங்க வந்து குழப்புவாங்க. இப்படி இல்லை, அது இப்படி.
கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம நாம ஒரு சுய முடிவு எடுத்துட்ட அப்படி சொல்றது, நானா இப்படி இந்த மாதிரி முடிவு எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு அவங்க அதை வச்சு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. பட் ஆக்சுவலா கடவுளை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி காரியங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 8ஆம் வசனத்துல என்ன பார்க்குறோம்னா, அடுத்த ஸ்டெப்பு he moves on. See how patiently, how cleverly, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அசைக்கிறான், அசைச்சுக்கிட்டே வரான். அம்மையும் அசையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அசைக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சிட்டு வரான் அந்த விசுவாசத்தை. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? திரும்பவும் அவன் சொல்றான், அவன் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான், வி ஆர் வெரி ஸ்ட்ராங், எங்க பீப்புளெலாம் ஒரு ஆளை கூட உன்னால திருப்ப முடியாது. ஏன்னு சொன்னா நாங்கெல்லாம் ரொம்ப பலசாலிகள். நீ வந்து அப்படி நீ செஞ்சிட்டீன்னா உனக்கு நான் 2000 குதிரை கொடுப்பேன் அப்படிங்கிறான். நான் உனக்கு 2000 குதிரை கொடுத்தா கூட உனக்கு பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் எங்கள் கையை பின்னால கட்டிக்கிட்டே வந்து உங்களை ஜெயிச்சிருவோங்கிற அந்த மாதிரி சொல்றான். ஸோ எவ்வளவு ஒரு ஒரு டிமாரலைசேஷன் பாருங்க. இவங்க கர்த்தரை நம்பி, கர்த்தர் நமக்கு கூட இருக்காரு, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார், நிச்சயம் நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்னைக்கு இருக்கிற நம்ம நியூஸ், அரசியல் கட்சிகள், சபையில் நடக்கக்கூடிய காரியங்கள், ஆம், எல்லாத்தையும் நீங்க நல்ல இந்த இதோட நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த சேம் வே ஒன்லி சேட்டன் இஸ் ஆக்டிங். சேட்டன் இஸ் ட்ரைங் டு influence us. But how do we ஓவர் கம் திஸ்? அதான் நமக்கு. அப்போ இதுக்கு நமக்கு வசனம் தெளிவா தெரிஞ்சாதான், ஆவியானவருடைய துணை இருந்தாதான் இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளவும், டிசர்ன் பண்ணவும், ஓவர் கம் பண்ணவும் நம்மால முடியும். ஸோ அவனுடைய மெயின் இது என்னன்னா, இந்த யூதா மக்களே தாங்களே அந்த இந்த இந்த மாதிரி அசைஞ்சு போய், அப்பா நாங்கள் உங்க காலிலே விழுகிறோம், எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்கு தான் அவன் இத்தனை எஃபர்ட் எடுக்கிறான். நான் முதலே சொன்னது போல அவனுக்கு நிறைய ஆர்மிஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து இப்படி நின்று ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கணும்னு அவனுக்கு அவசியமே இல்லை. அவன் உட்காந்து இவ்வளவு பெரிய ஸ்பீச் பேசிக்கிட்டே இருக்கிறான், அது வந்து தேவையே இல்லை. பட் ஈவன் த எனிமி ஆஃப் அவர் சோல் யூசஸ் த சேம் அப்ரோச். நேரா நம்மோடு கூட சண்டை போட முடியாது பிசாசினால. அதுக்கு தான் நமக்கு வசனம் யாக்கோபு என்ன சொல்லுதுன்னா, ஃபைட் த குட் ஃபைட்டுங்குது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்னு. எப்படி நாயை திடீர்னு பின்னாலேயே வருதுன்னு வைங்களேன், நீங்க நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா ஓடிடும். பிசாசு நம்மக்கிட்ட நேருக்கு நேரம் சண்டைக்கு வரவே மாட்டான். அவன் இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டெப்பா, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறான், அவன் பிரைபரிக்கு போகிறான். நான் 2000 குதிரை வேணா உனக்கு கொடுக்குறேன், நீ குதிரையை நம்பிக்கை தானே எகிப்துக்கு போனேன், அவங்க உனக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் உனக்கு 2000 குதிரை கொடுக்குறேன், நீ எங்க பக்கம் வா அப்படின்னு அவன் சொல்றான். மூன்றாவது அவன் என்ன சொல்றான்னா, நீ கத்தரை நம்புறதே வேஸ்ட்ன்றான். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கத்தரை நம்புறதே வேஸ்ட், கர்த்தர் உனக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டாரு, கர்த்தர் வந்து எங்ககிட்ட சொல்லி கர்த்தர் தான் எங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து அட்டாக் பண்ண சொன்னாருன்னு சொல்லிடும். எவ்வளவு துணிகரம் பாருங்க. கர்த்தர் நாங்கள் சும்மாவா வந்தோம், கர்த்தர் தான் எங்கள்கிட்ட சொன்னாரு உங்களை வந்து அட்டாக் பண்ண சொல்லி, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பேசாம நீங்க சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு. தட் ஸ்ட்ராட்டஜி ஹி யூசஸ். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முதல்ல அவன் என்ன சொல்றான், நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் எப்படின்னா, இதையெல்லாம் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், இப்படி ஒரு போராட்டம் நமக்கு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில,
இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிமோரலைசிங் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் டு ஃபர்ஸ்ட் மேக் அவர் ஃபெய்த் ஸ்ட்ராங், மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி வுட் பி த வின்னர்ஸ். ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம், ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மை கர்த்தரண்டை நெருங்கி சேரும்படியாய், கர்த்தரை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளும்படியாக உதவ வேண்டும். மூன்றாவதாக, இந்த அனுபவங்களின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லணும், நான் இந்த மாதிரிலாம் எனக்கு எங்கள் லைஃப்பில் போராட்டம் இருந்துச்சு, ஆனால் அந்த போராட்டத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னை வந்து இப்படி காத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். ஆனால் இதுக்கு தான் அவன் விடாமல் என்ன செய்கிறான்னா, இப்படி அப்படின்னு எதையாவது he will try to கிரியேட் சிச்சுவேஷன் வேரின் இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், யூ வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதுக்கு தான் என்டியூரன்ஸ் வேணும், அதுக்கு தான் பொறுமையோடு சகிக்கிற அனுபவம் வேணும். அதற்கு நாம் ஜெபிக்கணும். பேதுரு அதை பற்றி சொல்றாரு, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். என்டியூரன்ஸ் இஸ் வெரி வெரி ஒரு குட் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட். ஸோ அதுதான் அவன் சொல்றான். அடுத்து 10வது வசனம் தான் நான் சொன்னது போல, இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ. கர்த்தருடைய கட்டளை இல்லாமையா நான் அழிக்க வந்தேன்? அப்ப எப்படி நம்பிடுவாங்கல்ல அந்த மக்கள்? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்று சொன்னான். அப்ப எவ்வளவு பயந்துருவாங்க, எவ்வளவு நடுங்கி, என்னடா நம்ம கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்மனா இந்த எனிமி கிட்ட சொல்லி அவங்கள அழிக்க சொல்லி இருக்கிறாரே கர்த்தர், ஐயோ அவன் சொல்றது உண்மையோ, அப்ப நம்ம நிலைமை அவ்வளவுதானா? அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு பண்றேன். அந்த மைண்ட் செட்டில் வர்றவங்க தான் when they are not strong in the word of God, when they are not strong in their faith, they go to that extreme level of even committing their own life. They they may commit suicide. அதுக்கு போயிடுறாங்க. இல்லை they deny that there is a God அப்படின்னு ஏத்திஸ்ட் ஆயிடுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்லாம் ஏன் போறாங்கன்னா, இந்த மாதிரி பிசாசு தொணப்பிக்கிட்டே இருப்பான். இதுக்கு நம்ம அளவே பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இதே விதமாய் அவன் சோதித்தான். அவர் நல்ல ஒரு டயர்டா 40 days ஃபாஸ்டிங்கில் இருந்து அந்த ஸ்பிரிச்சுவலா நல்ல அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. பிசிக்கலி வாஸ் வீக். நமக்கு எப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சோர்வு வருமோ, டயர்ட் ஆகிறோமோ, அதான் அவனுடைய பெஸ்ட் டைம் டு ஆக்ட். அவன் அதே மாதிரி இயேசு சுவாமியவே அப்படித்தான் அவன் சோதிச்சான். ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் எப்படி மேற்கொண்டாருன்னா, அவர் வந்து அதே வசனத்தை கொண்டே அவனை வந்து மேற்கொண்டார். அதுதான் நாமும் செய்யணும். அப்போ நம்ம we should be strong in the word of God. அப்பதான் we can fight against this person, this Satan. இல்லைன்னா we will become easily influenced. Our mind is such that it is a actually நீங்க பார்த்தீங்கன்னா brain is like a என்னது அது, அப்படியே ஒரு நெட்வொர்க் கிராஸ், அப்படியே ஒரு பயங்கரமா ஒரு ஜம்பிள் ஆஃப் வயர்ஸ் மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய நர்வ்ஸ். அப்போ இதில் வந்து கிடைக்கிற மெசேஜஸ் எல்லாம் அது என்ன செய்யும்னா, அப்படியே ஒரு கயாஸ், அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிடுது மைண்டில். நல்ல நமக்கிட்ட இருந்து எழும்ப வேண்டிய சரியான சிக்னல்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் when it is controlled by the spirit, that will have a added power. ஸோ இது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அது மேலே நிற்கும், பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு நமக்கு அது தரும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தட்டிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம we must submit ourselves to the guidance of the Holy Spirit. இந்த மாதிரி சத்தத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்தோமானால் நாம் குழம்பிதான் போவோம். ஸோ இப்போ அவன் சொல்றான், God told me to destroy. இது உடனே என்னாச்சு, மக்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு. டெரரைஸ் த பீப்புள்.
காட் ஆக்சுவலி அப்பா உண்மையாவே கர்த்தர் சொல்லியிருப்பாரோ, கர்த்தர் அவனை வச்சுதான் செய்ய போறாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. உடனே இந்த மக்கள் பாருங்க, அவனை போன்னு விரட்டி அடிச்சு நான் அவன் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு வரல. இவங்க 3 பேரும் அஃபிஷியல்ஸ். ஈஸிலி தே could have joined together and could have said something to drive away that person. பட் என்னாச்சுன்னா, இங்க பார்க்குறோம், அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க? நீங்க எங்களோட கூட அரமைக் பாஷையில பேசுங்க. சீரியா பாஷை வந்து என்னன்னா அரமைக், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ். நீங்க அதுல பேசுங்க. அப்ப எங்க மக்களுக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்காது. நீங்க வந்து ஹீப்ரூல பேசுனீங்கன்னா, யூத பாஷையில பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க, அந்த 3 officials வந்து தே சீம் டு சார்ட் ஆஃப் ஒரு 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 ஸ்டெப் தான் இருக்கு இன்னும் சரண்டர் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னால அவர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. they not even commanding, they are not even using their authority. Always we must be bold to stand firm in our faith and to attack and to resist. இதுக்கெல்லாம் நமக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை கர்த்தர் தான் தருவார். அது வந்து ஆவியானவர் துணையாக தான் நமக்கு கிடைக்கும். இங்க இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ரிக்வெஸ்டிங், தே சீம் டு பி ரிக்வெஸ்டிங் தீஸ் பீப்புள். அதுவே ஒரு ஸ்டெப்பு குறைஞ்சது. அங்கே போய் நீங்கள் அரபிக் பாஷையில் உங்கள் பாஷையில் பேசுங்க, அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசுங்க, இந்த காமன் லாங்குவேஜஸில் பேசாதீங்க. அவன் உடனே தொடர்ந்து இந்த காமன் லாங்குவேஜ்லேயே பேசுகிறான் பாருங்க. எவ்வளோ அசிங்கமாக அவன் பேசுகிறான் பாருங்க. உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷனன்றைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார். எப்படி அவன் பதில் பார்த்தீங்களா? இவனுக்கு யூஸ் பண்ற அவனுடைய அத்தாரிட்டிய இந்த மக்கள் யூஸ் பண்ணல. த நெகோசியேட்டர்ஸ் தே வென்ட் டு சார்ட் ஆஃப் பெக்கிங் திஸ் மேன். அது அப்படி ஆக்கிடுவான். அந்த மாதிரி குழப்பி மக்களை வந்து அவங்களுடைய தைரியத்தை எல்லாத்தையும் அசைக்கிற ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்பேருக்குள்ள, டெரர் டெரருக்குள்ள, அதாவது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியர், அதுக்குள்ள கொண்டு போய் அவர்களை விட்டுருவோம். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வசனங்கள்ல பாருங்க, ரப்ஷாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே திரும்பவும் இவ்வளவு தூரம் அவங்க கேட்குறாங்க, 3 பேருமா கேட்குறாங்க. அங்க வந்து அவன் சொல்றான், இப்ப வந்து இப்ப நமக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் வந்தாரு, நம்ம பிரசிடென்ட் இருக்காரு, கூட இன்னும் ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ரஷ்யன் பிரசிடென்ட்டை உன கேட்கும்போது, சப்போஸ் இஃப் ஹி ஸ்பீக்ஸ் லைக் திஸ் ஹவு வுட் இட் பி? அந்த சீன் தான் இது. அப்படி அவங்க பேசியிருந்தால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், அங்க அவங்க நம்ம நாட்டுக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த 3 பேருக்கு எப்படி இருந்திருக்கும். அது போலதான் அன்றைக்கு அந்த இடத்துல நின்று அவங்க பேசுறாங்க. திரும்ப அவன் சொல்றான், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அவன் பேர் சனகரிப்பு, மகாராஜா அப்படின்னு சொல்லி எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி இந்த மக்கள்கிட்ட டைரக்டா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டான். எப்ப இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ இவங்களுடைய வீக் பாயிண்ட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓ, இந்த மக்களுக்கு தெரிய வேண்டாம்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆடட் பாயிண்ட் ஃபார் ஹிம். இது இவங்க வீக்னஸ். இதை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டான். அப்போ உடனே அவன் என்ன பண்ணான், டைரக்டா மக்கள்கிட்டயே பேசி என்ன சொல்றான், உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அவங்கள்ட்டே சொல்றான் அவங்க ராஜாவை பத்தி. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதிருங்க. பாருங்க, எசேக்கியா என்ன சொல்லுவாங்கிறத அவன் சொல்றான். எப்படி பிசாசு கேட்டான் இல்லையா, இப்படி சொன்னாரோ அப்படின்னு கேட்டான்ல, அது மாதிரி
எல்லாவற்றையும் அவனே சொல்லி, ஆனா இதுக்கு நீங்க நம்பாதீங்க, எசேக்கியா வார்த்தையை கேட்காதீங்க. அசீரியா ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட சேர்ந்து எனக்கு காணிக்கை செலுத்துங்க, நான் உங்களை பாதுகாப்பேன். தட் வாஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் ஆல் திஸ். அப்போ நீங்க நீங்க அப்படி வந்தீங்கன்னா என்ன நான் உங்களுக்கு பண்ணுவேன்னா, அவனவன் அவனவனுடைய இதுல நீங்க சாப்பிடலாம். அவனவன் திராட்சை செடி அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு blessing அல்லது செழிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனவன் அத்திமரத்தின் கீழே தங்கி இருக்கிறதும், அவனவன் திராட்சை செடியில சாப்பிடுறதும், அவனவன் தண்ணீரின் தண்ணீரை குடிக்கிறது, இதெல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் blessing வாட் தே ஹேவ். அப்போ இங்க அவன் வந்து ஒரு பொய்யான காரியத்தை அவன் சொல்றான். எப்படி சொல்றான்? நான் உங்களை ஒரு தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசத்துக்கு ஒப்பான தேசம்னு சொல்றான் பாருங்க. இட் இஸ் a ரெஃப்யூஜி கேம்ப். இதுதான் அவங்க சீரியன்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியே. எங்கெங்க கேப்டிவ்ஸ் இருக்காங்களோ, நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்கள கொண்டு போய் ஒரு செட்டில்மெண்ட்ல வச்சிருவான். அங்க அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான். ஆனா இங்க சொல்றது இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப டிசெப்டிவா, அட்ராக்டிவா. எக்ஸாக்ட்லி ரப்சகே இஸ் த எக்ஸாக்ட் வெர்ஷன் ஆஃப் சாட்டன். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்லாம் இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன் சொல்றோம்ல, இது ஒரு எக்ஸாக்ட் வெர்ஷன் ஆஃப் சாட்டன். இப்படித்தான் அவன் சொல்லுவான். அவன் இப்படிதான் டிசீவ் பண்ணுவான். அங்க கொண்டு போய் விட்டுட்டு சிரிப்பான். நான் சொன்னதை நம்பி நீ தானே வந்த, இரு அப்படின்னும். அப்போ கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து செய்தி என்ன? இம்மீடியட்டா ரீசன்ட் செய்தி என்னதுன்னா, நார்தன் பார்ட்ல இஸ்ரேல்ல சமாரியாவெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க யாராவது எந்த கடவுளாவது வந்து காப்பாத்துனாங்களா? இல்ல இல்ல. அதேதான் உங்களுக்கும். அந்த சைட்ல அவங்க வந்து கர்த்தரை தொழுவதோடு கூட மற்றதையும் சேர்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள் வடபகுதியில. ஆனா அவன் கேட்கிறான், அங்க யாராவது வந்து காப்பாத்துனாங்களா? இல்ல. ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது. இந்த மூணு பட்டணத்தையும் அவன் சொல்றது வந்து இட்ஸ் ஆல் இன் சீரியா. ஆக்சுவலி இன் சீரியா. ஆமாத், அர்பாத், ஷெப்பர்வாம் அப்படிங்கிறதெல்லாம் சிரியாவில் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்கிற இடங்கள். இந்த இடங்கள்ல தான் அவன் கொண்டு போய் கேப்டிவ்ஸை வச்சிருக்கான். அவன் சேலஞ்ச் பண்றான். அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணிட்டு தான் வந்தேன். எந்த கடவுளும் காப்பாத்தல. நீ கடவுளை நம்பாத. எசேக்கியா உன கடவுளை நம்ப சொல்லுவான், ஆனா நீ நம்பாத. அவன் சொந்த ராஜாவையே see how he is entering and capturing the minds of the people to turn against their own king and not to believe what their own king said. இப்படிதான் பிசாசும் இன்னைக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஆண்டவர் நமக்கு சொன்ன சத்தியங்களை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அதையே அப்படி திரிச்சு 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 ஏமாற்றி பொய்யானதை சொல்லி நம்மை நம்ப வச்சு அப்படியாக அதனால்தான் அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்று. அவனுடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா, டர்ன் டு மை கிங். அவன் என்னென்ன செய்யறான் பாருங்க. அவங்கள வந்து அவங்களுடைய ஸ்பிரிட்டையே, அவங்களுக்கு இருக்கிற ஒரு தைரியம், உற்சாகம், விசுவாசம் எல்லாவற்றையும் வீக்கன் பண்ணிடும்.
அவன் பேச்சுனால அவன் கேலியா பேசுறது, பொய்யா பேசுறது, டிசப்டிவா பேசுறது, சம்டைம்ஸ் அது ஃபேக்டா பேசுறது, ரைட்டு சத்தியத்தை சொல்ற மாதிரி சொல்றது, எல்லாத்துக்கும் பின்னால மோட்டிவ் வந்து டு டேக் அவே ஃப்ரம் காட், லீடிங் டு த கிங் ஆஃப் அசீரியா. ஸோ இதுதான் அவனுடைய அல்டிமேட் எய்ம். நமக்கு வந்து இதை புரிந்து கொள்வதற்கு இதுக்கு பேர் தான் டிசர்ன்மெண்ட். இதுக்கு வந்து நமக்கு சோதித்தருகிற ஆவி நமக்கு தேவை, வரம் தேவை. பிசாசுகளை சோதித்தருகிற ஆவிகளை சோதித்தருகிற வரத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும் இந்த இவங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க. அதனால யூ won't கெட் ஆங்கிரி வித் தட் பர்சன் பிகாஸ் யூ நோ வாட் இஸ் தேர் இன் தெம். இப்படிதான் அவங்க பேசுவாங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களுக்காக ஜெபம் தான் பண்ண முடியும். பட் we கேன் டூ ஒன் திங். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் தே கெப்ட் மம், எதுவுமே அவங்க பேசல. ஏன்னா எசேக்கியா அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தான், அவன் என்ன சொன்னாலும் நீங்க ஒரு பிரதியுத்தரம் சொல்லாதீங்க. அதுவே அவனுக்கு ஒரு வழிய மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிருக்கும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரமான கோபத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம், இவங்க ஒண்ணுமே சொல்லல. That's the best. Silence is a kind of a weapon, isn't it? A powerful weapon. ஸோ இங்கேயும் அப்படித்தான். ஒரு வார்த்தை பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். ஏன்னா ராஜா அவர்களுக்கு அப்படி கட்டளையிட்டு இருந்தான். அது அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இவங்க போனவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, 3 அபிஷியல்ஸும் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு எசேக்கியாட்ட வந்து அவன் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இல்லை. தே ஆர் வெரி ஹை ஒஃபீஷியல்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளுக. இவங்க போய் அவங்கிட்ட ஒரு என்னது ஸ்ட்ராட்டஜிக்கா ஏதாவது இவங்க போய் ஃபைட் பண்ணுவாங்கன்னு இவங்களை அனுப்பி விட்டான் எசேக்கியா. பட் என்ன ஆச்சுன்னா, சின்ஸ் தே ஆர் நாட் பேக் பை த கைடன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், தே ஆல் பிகேம், எப்படி 12 பேர் கானான் தேசத்துக்குள்ள போனவங்க 10 பேர் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ரிப்போர்ட் சொன்னாங்களோ, அது போல இந்த 3 பேரும் போயிட்டு வந்து ராஜா கிட்ட ரப்சேக்கையின் வார்த்தையை சொல்லி அழுகுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த எசேக்கியா வந்து ஒரு கர்த்தரை நம்புகிற ராஜாங்கிறத எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்க என்ன காதுல கேட்டாலும் சரி, யூ டோன்ட் ரிப்ளை. அது அவன் வந்து ஒரு நல்ல ப்ரேயர்ஃபுல்லா ஒரு கர்த்தருடைய ஆலோசனையின்படி அதை சொல்லி இருந்ததுனாலதான் அத்தனை ஜனங்களும் அதை கீழ்ப்படிஞ்சாங்க. திஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஒரு 20 பேர் இருந்தா கூட, 20 பேருக்கு நீங்க இப்படி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தா கூட, அதுல ஒருத்தனுக்கு எப்படி தோணும்னா, அவன் சொல்றது லாஜிக்கா தானே இருக்கு, அவன் சொல்றது ரீசனபிளா தானே இருக்கு அப்படின்னு ஒருத்தனாவது அவனுக்கு பதில் பேச ஆரம்பிப்பான். ஆனா அந்த 20 பேரும் கீழ்ப்படிஞ்சு வாய மூடி இருந்ததுக்கு காரணம் எசேக்கியா நல்ல ஜெபத்தோடு அந்த ஆலோசனை சொன்னதுனாலே. ஜெயம் வந்து ஒன்லி த்ரூ ஜெபம். ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கும். அந்த விஸ்டத்தை கர்த்தர் தான் நமக்கு தருவார். ஸோ இவ்வளவு தூரம் அவங்க அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அமைதியா இருந்து அவனுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா போயிடுச்சு, ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்குள்ள என்னாச்சு, அவன் வார்த்தைகள் எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க முன்னால இந்த 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தே ஆர் யூஸ்லெஸ். ஓடி வந்து ராஜா கிட்ட, ஐயோ இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா பவுல் இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பார்த்தா, we are hard pressed on every side, நெருக்கப்பட்டோம், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், yet not crushed, we are perplexed but not in despair.
persecuted but not forsaken, struck down but not destroyed. Things were hard, but the battle was not lost yet. எவ்வளவு அருமையான ஒரு அவருடைய அனுபவத்தை அவர் சொல்றார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜெய வீரர்களாய் தான் கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு எதுக்கு விளக்கி சொல்றாருன்னா, இன்னைக்கு இன்னைக்கும் குடும்பத்துல, இன்றைக்கும் நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய கூடுகைகள்ல, சபைகள்ல, சமுதாயத்துல, அரசியல்ல, ஒர்க் பிளேசஸ்ல, எங்கனாலும் யூ வில் ஃபைண்ட் பீப்புள் லைக் திஸ். They are all driven by this force. Remember, they cannot do anything to you. எப்படி நெகேமியா தைரியமா நின்று அவன் சொந்த ஃப்ரெண்ட்ஸு அவன் சொல்றான், நான் இப்படி வாய் பேசி பேசி என் வேலையை நான் ஏன் கெடுப்பானே, மெனக்கெட்டு போவானேன். அந்த விஸ்டம் வந்து when you are guided by the Holy Spirit and when you immerse yourself in prayer, only then you can get that. அதே ஸ்பிரிட் தான் நமக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்துட போயிடக்கூடாது, இதெல்லாம் பார்த்து நம்ம தளர்ந்துடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதிர்ப்பு வரத்தான் எதிர்ப்பு வரலைன்னா தான் கோளாறு. எதிர்ப்பு நமக்கு செய்யும்போது நமக்கு எதிர்ப்பு வரலைன்னா நம்ம செய்யறது ரைட்டா நாமே யோசிக்கணும். நமக்கு செய்ய போக போக ஒவ்வொரு ஸ்டெப்புல நமக்கு இப்படி பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கேலிகளும் மாக்கரி ரிடிக்யூல் இதெல்லாம் வந்துச்சுனாலே we are in the right track. நமக்கு முன்னால நடந்து சென்றவர் இயேசு கிறிஸ்து. அவர் இதே பாதையில தானே கடந்து சென்றார். அவரை என்ன சொன்னாங்க, நீ பெயல்சபூலின் குமாரன்னே சொல்லிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ. எவ்வளோ பெரிய டோட்டல் அட்டாக் ஆன் இஸ் ஐடென்டிட்டி. everything he bore silently. அதுதான் வாய் பேசாதிருந்தார், வாய் திறவாதிருந்தார். இதே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்லுவார். ஸோ அந்த கிருபைய நாம பெற்று, அந்த ஞானத்தை பெற்று, அது வந்து வெறும் இது இல்லை, இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அதை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜெயமுள்ளவர்களாக இந்த பிசாசனுடைய எல்லா தந்திர யுக்திகளையும் கண்ணிகளையும் புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ள கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். 36 அதிகாரம் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். So silence is our best reply to the allegations and taunts of our foes. மேயர் FB மேயர் ஒரு பெரிய பைபிள் கமெண்டேட்டர், அவர் சொல்லியிருக்காரு, be still o persecuted soul, hand over thy cause to God. இங்கேயும் அங்கேயும் போய் சொல்லாத, இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு பேசாத. hand over thy cause to God. It is useless to argue. பவுலே சொல்லியிருக்காருல்ல, விவாதத்தினால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. even in many cases to give explanations, விளக்கி சொல்லணும்னு நம்ம நிறைய சமயம் நினைப்போம். அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அது நம்ம அவங்க விளக்கி சொன்னா தானே புரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா it will only bring more and more problem for us. So be still and commit thy cause to God. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன சொல்ல வேணுமோ அதெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பார். ஏன்னா it is useless. It's not only useless, it is dangerous. மாயர் சொல்றார் பாருங்க, it is dangerous to try and match wits with this demonic logic. அவர்களுக்கு ஈக்குவலா நம்ம பேசி அவங்கள்ட்ட நம்ம புரிய வச்சிடலாம், விளக்கம் பண்ணலான்னு நம்ம ஒரு நாள் செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு நினைக்கிறது எஃபர்ட் யூஸ்லெஸ். அதோட கூட இட் இஸ் டேஞ்சரஸ், ஏன்னா நம்மளே இழுத்துரும். ஸோ ஹவு மச் பெட்டர் டு கீப் சைலண்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரையிங் டு வின் தி ஆர்குமெண்ட். நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆலோசனை. ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் நமக்கு ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கிறோம், நமக்கு தெரியும். அப்புறம் நமக்கே அந்த ஒரு பிகாஸ் வி ஆர் ஒரு பவர்ல இருந்ததுனால நமக்கு அந்த ஒரு ஹேபிட்டே இருக்கும்.
டு டெல் them, டு எக்ஸ்பிளைன், டு மேக் them அண்டர்ஸ்டாண்ட், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ல இந்த 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 யுக்திகள்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதுல நம்ம பார்க்குறோம், அவங்கள்ட்ட நம்ம ஆர்கியூ பண்ணியோ எக்ஸ்பிளைன் பண்ணியோ அதை அசர்டைன் பண்ணியோ நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்டெட் put that situation into God's hand. He will do it for us. He will make them understand in his own way. அதை அவங்கள தட்டி கொடுப்பாரு, இல்லைன்னா அடிச்சு கொடுப்பாரு, இல்லைன்னா சொல்லி கொடுப்பாரு, அதை அவர் செஞ்சுக்குவார். இதை நாம முயற்சி பண்ணி போய் முட்டி முட்டி மோதினோம்னா பூமராங் மாதிரி அது நம்மையே தான் வந்து அட்டாக் பண்ணும், நமக்கு தான் அதிகமான பாதிப்பை கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் a big lesson that we have to learn from this chapter. ஸோ முன்னாலே சொன்னது போல this would be our last class for this year. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் 7ஆம் தேதி, the Wednesday comes on 7th, அன்றைக்கு நாம நம்முடைய வகுப்பை அடுத்த வருஷத்துல ஆரம்பிப்போம். ஸோ seventh I won't be available, sister. டாக்டர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றா. I may have to accompany her. சரி, இல்ல நீங்க கண்டக்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்சு அட்டென்ட் பண்றேன். சரி சரி சரி, ட்ரை பண்ணலாம். ஹோப் இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ டு கான்டென்ட். ஏன்னா அப்படி இல்லைன்னா நான் அடுத்தது 14 தான் ஆரம்பிக்க முடியும். சொல்றீங்க சிஸ்டர் விமலா, 14 7? விமலா சிஸ்டர் இருக்கீங்களா? ஆமா, இல்ல 3-4 பேர் இருக்காங்களா, அவங்கள எப்படின்னு பாத்துக்கலாம்னு. மற்ற 2 பேரும் 2-3 பேர் இருக்காங்களா எப்படின்னு தெரியல. மெஜாரிட்டி இருந்தா வச்சிடலாம். வச்சிடலாம். ஸோ வாட்ஸ்அப்ல போடுறீங்களா? எத்தனை 3 வீக்ஸ், நியர்லி 1 month கிட்ட ஆயிடுது. 10th 7th ஆமா ஆமா, நம்ம வந்து இல்ல, நான் வந்து 5th அன்னைக்கு ஒரு ரிமைண்டர் போடுறேன். சரி சரி. அதுக்கு நீங்க வெறும் தம்ஸ் அப் கொடுத்தா கூட போதும். சரி. If you just put your thumbs up, we will conduct. Okay? Okay. Okay. அப்படி இப்போ நீங்க போடலைன்னா, யாரும் போடலைன்னா அண்டர்ஸ்டுட், நமக்கு கிளாஸ் வேண்டான்ட்டு அப்படி நினச்சிக்கலாம். ஆல்ரைட், ஓகே சார். இப்போ யாராவது நீங்க 3 பேர்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்களேன். இந்த வருஷத்துல கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், இனி வரக்கூடிய இந்த சீசனுக்காகவும், இன்று நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான போதனைகளுக்காகவும் நன்றி சொல்லி யாராவது ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாள், இந்த பைபிள் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி சொல்லிப்பா. இந்த தொடர்ந்து இத்தனை நாள் வரையும் ஆண்டவரே நாங்களை ஜீவனோடு சோத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து நாங்கள் அதிகமாக இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பெரிய புத்தகத்தின் மூலமாக அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சுத்திரேசப்பா. நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே இது பண்ண வாசித்து பார்க்கும்பொழுது, இதுக்கு நாங்கள் முன்பு வாசித்ததற்கும் இப்பொழுது வாசிப்பதற்கும் உள்ள மற்ற எசேக்கியா, எரேமியா, மற்ற தீர்க்கதரிசிகளுடைய அதையும் பார்க்கும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு அது முன்பு வாசித்ததுக்கும் இப்ப வாசிக்கிறதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப வித்தியாசம் எனக்கு தெரியுது ஆண்டவரே. இவ்வாறு இதன் மூலமாக இன்னும் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் கொடாகொடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம்ப்பா. எவ்வளவோ மேடு பள்ளங்கள், வலி, வேதனைகள், துக்கம், துயரம், துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் எங்களை பாதுகாத்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்பித்து வழிநடத்தி இம்மட்டுமாக கொண்டு வந்திர தயவுக்காக நன்றி சுத்துறப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக நாங்கள் கண்டு கொண்டோம் அப்பா. சாத்தானுடைய அந்த கிரியைகள் அவ எவ்வாறு இருக்கும், எப்படி எந்தெந்த சூழ்நிலைகளில் எவ்வாறு இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி நமக்கு இருக்கிறது, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எவ்வாறு ஆண்டவரை அதை பிசாசை எதிர்த்துக்க திராணியர்களாகும்படிக்கு ஆண்டவரங்க எப்படி இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும், அதை ஆண்டவரை எதிர்த்து நிற்கணும். ஆண்டவரை எந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கணும், எந்த நேரத்தில் நாங்கள் அமைதியா இருக்கணும். ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த அதிகாரத்துல ஆண்டவரே ஒரு
சாதாரணமான அவரு ரப்சாக்கேங்கிறவர் இந்த மக்கள்கிட்ட நாங்க சாதாரண 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி அந்த அதிகாரத்துல இருக்குப்பா. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்குது என்பதை நாங்கள் ரொம்ப நன்றாக என்று நாங்கள் புரிந்து கொண்ட ஏசப்பா நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் தடைபெற்றிருக்கிறவர்களையும் ஆண்டவரே நாங்கள் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி அடுத்த இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் அடுத்த வருடத்தில் முதல் தொடங்குறதுல எல்லாரும் பங்கு கொள்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர செலுத்துறோம். எந்த நாளில தொடங்குவதற்கு நீர் சித்தம் கொண்டிருக்கிறோம் அந்த நாட்களில் நாங்கள் அதை முதல் கிளாஸாக தொடங்குவதற்கும் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக அதில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர செலுத்துறோம் ஆண்டவரை. இது எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரை சிஸ்டருக்கு எவ்வளவோ அவங்க நடத்தும் போது ரொம்ப காஃப் இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடையில ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் நினைப்போம் ஏசப்பா இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலயும் அவங்க இவ்வளவு தூரம் நமக்கு இருந்து 1 hour கண்டினியூஸா பேசிட்டே இருந்து நமக்கு நடத்துறாங்களே. ஆனாலும் நீங்க நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து பாதுகாத்துக்கு கொண்டிருப்பா. நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திர செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்துப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் குடும்பத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து உங்க சித்தமானால் நாங்கள் அடுத்த வருடத்தை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கண்டு கழித்து இந்த வகுப்பிலும் பங்கு பெறுவதும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யமா இருக்கீங்க. சகல காரியங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Amen. 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 So thank you very much. Thank you, Sister Vimla, for your prayer. Thank you, sister. Thank you. Thank you. எல்லாருக்கும் நன்றி. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அப்ப அன்னைக்கு ஆமா நம்ம ப்ளீஸ் டூ கம்யூனிகேட். அதுல நம்ம குரூப்ல நம்ம போட்டுக்குவோம். சரியா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ். சேம் டு யூ. குட் நைட். குட் நைட் சிஸ்டர்.